வெல்கம் டு ஃபேபுலஸ் ஷெஃப். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான முருங்கை பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருப்பீங்க, முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருப்பீங்க, ஆனால் முருங்கை பூ பொரியல் பண்ணியிருக்கீங்களா? வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்திருக்கேங்க. அதனால் குச்சிங்கெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சி உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம முருங்கைப்பூவை நல்லா குச்சியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருங்கைப்பூ பொரியலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. வடை சட்டி நல்லா சூடானதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்தா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சி உளுந்து சேர்த்துக்கலாம். அது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அந்த உடச்சி உளுந்து நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைப்பூ எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ அது நல்லா 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். இந்த முருங்கைப்பூ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஸ்லோவில் வச்சு அந்த வடை சட்டியை மூடி வச்சாலே போதும். உங்கள் முருங்கைப்பூ நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அந்த முருங்கைப்பூவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன். உப்பு எடுத்ததுமே ரொம்ப நிறையா சேர்த்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பூ வேகிறப்ப கொஞ்சம் சுருங்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த வடை சட்டியை ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த சூட்லேயே அந்த முருங்கைப்பூ நல்லாவே வெந்துடும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், முருங்கைப்பூவெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.